திருவண்ணாமலையில் குளிர்பானம் அருந்திய சிறுமி உயிரிழந்த விவகாரத்தை தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குளிர்பான ஆலைகளில் சோதனையிட தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகரான சிறப்பு செய்தியாளர் ரகுவரன், விவரம் என்ன? தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கடைகளில் அந்த குளிர்பானங்களில் பற்றிய சோதனைகளை செய்ய வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சனிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில 6 வயது பதிக்கத்தக்க காவியஸ்ரீ என்ற பெண் அந்த 10 ரூபாயான அந்த மேங்கோ ஜூஸ் குடித்ததுனால அந்த பெண் உடனடியாக மூச்சு திணறல் ஏற்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடனடியாக அவர் உயிரிழந்தார். அந்த சிறுமி. இதனை அடுத்து அவர் குடித்த அந்த குளிர்பான மாதிரிகள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமி வாங்கிய கடையில் இருந்த குளிர்பானங்களும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது போன்ற தரமற்ற குளிர்பானங்களை விற்பது, அது மட்டும் இல்லாமல் தேதி பரிசீலனை முடிந்த குளிர்பானங்களை விற்பது போன்றவற்றை விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடைகளில் சுழற்சி முறையில் இந்த உணவு பொருட்கள் தேதிகள் போன்றவற்றை பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி ரகுவரன்.